அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 7th ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பிர்தௌசியோடைய ஷானாமா அப்படின்ற நூலோட குறிப்பு பற்றியும் கோல்கொண்டா கோட்டையை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாக்ஸு தாங்க நம்ம 2 பாக்ஸுமே பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது பச்சை கலந்த நீல வண்ணக்கல், சரியாங்க, பச்சை கலந்த நீல வண்ணக்கல் விலை உயர்ந்த அணிகலன்களில் பயன்படுத்தப்படக்கூடிய கல்லுங்க. ஸோ இதை எதுக்காக இங்கே சொல்கிறாங்க அப்படின்னா, பாரசீகர்கள் அவங்களுடைய சிம்மாசனம் இருக்கும் பார்த்தீங்களாங்க, அந்த சிம்மாசனத்தில் பச்சை கலந்த நீல வண்ண கல்லை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பிர்தௌசியோடைய ஷானாமா அப்படின்ற நூல் குறிப்பிடுது. ஸோ இங்கே கேள்வி என்ன அப்படின்னா, பிர்தௌசி எழுதிய நூல் எது அப்படின்னா ஷானாமா, சரியாங்க, புரியுதாங்க. அப்புறம் வேறு என்ன கேட்பாங்க அப்படின்னா, பாரசீகர்களுடைய சிம்மாசனத்தில் பச்சை கலந்த நீலவண்ண கற்கள் பயன்படுத்தப்பட்டது என்ற குறிப்பு எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா, பிர்தௌசியினுடைய ஷானாமா அப்படின்ற நூலில் இடம்பெற்றிருக்கு. ஸோ இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது கோல்கொண்டா கோட்டை. இந்த கோல்கொண்டா கோட்டை அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா, ஹைதராபாத் நகரத்தில் இருக்குது. நீங்கள் போலீஸ் எக்ஸாமு, எஸ்ஐ எக்ஸாமுக்கு, டெட்டு இதெல்லாம் படிக்கும்போது இது இப்படி தான் கேட்பாங்க. கோல்கொண்டா கோட்டை காணப்படக்கூடிய இல்லை அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்பாங்க. ஹைதராபாத், சரியாங்க. ஸோ ஹைதராபாத்திலேருந்து ஒரு 11 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு குன்றின் மேல் 120 மீட்டர் உயரத்தில் இது அமைஞ்சிருக்குங்க. ஸோ இந்த கோல்கொண்டாவை ஏன் ஸ்பெசிஃபிக்காக கேட்பாங்க அப்படின்னா, ஒளி தொடர்பான கட்டடக்கலை அம்சங்களுக்கு புகழ்பெற்ற கோட்டை எது அப்படின்னா இந்த கோல்கொண்டா கோட்டை தான், சரியாங்க, ரொம்ப முக்கியமானதுங்க. ஒளி தொடர்பான கட்டடக்கலை அம்சங்களுக்கு புகழ்பெற்ற கோட்டை எது அப்படின்னா கோல்கொண்டா கோட்டை. இந்த கோட்டையோட உயரமான இடம் எது அப்படின்றது பாலகிஷார். ஒரு ஃபாரஸ்ட்டு இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுனீங்கன்னா கேட்பாங்க, கோல்கொண்டா கோட்டையின் மிக உயர்ந்த இடம் எவ்வாறு குறிப்பிடப்படுகிறதுன்னு கேட்பாங்க, பாலகிஷார், சரியாங்க. அதுக்கப்புறம் இங்கே தர்பார் மண்டபம் இருக்குங்க. அந்த தர்பார் மண்டபத்திலேருந்து குன்றின் கீழே இருக்கக்கூடிய அரண்மனைக்கு போகிறதுக்கு சுரங்கப்பாதை இருப்பதாக சொல்லப்படுதுங்க, சரியாங்க. ஸோ இதெல்லாம் கோல்கொண்டா கோட்டையை பற்றியான குறிப்புகள். அதுக்கப்புறம் ஷானாமா, பிர்தௌசியினுடைய ஷானாமா பார்த்தோம். இந்த ரெண்டையும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடிக்கடி கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.